மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அவங்க கோ த்ரூ பண்ற எமோஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த மிடில் கிளாஸ் மூவில போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவிய பத்தி சில விஷயங்கள் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஹைலைட் பண்ண நினைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இல்லையா? பட் இதில நம்ம என்ன பண்றோம்னா, தப்பான பார்ட்னர சூஸ் பண்றோன்றத சொல்றத விட, நமக்கு கரெக்ட்டான பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ண மிஸ் பண்ணிடுறோம். பிகாஸ் நமக்கு என்ன தேவைன்ற ஒரு கிளாரிட்டி நமக்கே இருக்கிறதில்ல. ஒரு லைஃப் பார்ட்னர சூஸ் பண்ணும்போது, லவ் ஓவர் மனி சூஸ் பண்றாங்க. அதாவது ஃபைனான்ஷியலா அவங்க எந்த அளவுக்கு டவுனா இருந்தாலும் பரவால்ல. லவ் எனக்கு அதிகமா லவ் குடுக்குற ஒரு பெர்சன் தான் எனக்கு தேவை அப்படின்னு சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, அந்த ஹனிமூன் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எந்த இடத்துல காசோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுதோ, ஸோ அங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல லேசா கிராக் விழ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் படிப்படியா டெவலப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியறதுக்கான ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. எக்ஸாக்ட் ஆப்போசிட் இன்னொன்னு என்ன பண்ணி ஓவர் லவ் சூஸ் பண்றோம். இந்த இடத்துல பர்சன் எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு என்னோட ஃபைனான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சூஸ் பண்ணிடுறாங்க. இதுலயுமே ஒன்ஸ் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நம்மளோட மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல நம்ம மேல லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்ல கேர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் நமக்கு தோணும். ஸோ அகெயின் அங்க நமக்கு அந்த கேர் கிடைக்காத போது அங்கேயும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது லவ் அண்ட் மணி கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் இல்லையா? இது ரெண்டுமே நம்மளோட லைஃப்க்கு ரொம்பவே முக்கியம். எதுவுமே குறைஞ்சது கிடையாது. இப்போ எப்படி நமக்கு கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். லவ்வை விட காசு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அது தப்பு கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட். இது ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் அண்ட் உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு பர்சனை நீங்க சூஸ் பண்ணலாம். பட் இன் ஃபியூச்சர் என்னோட எமோஷன்ஸை நானே ஹேண்டில் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு, எமோஷ்னலாக நான் யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் யூ கேன் டெஃபினெட்லி சூஸ் மணி ஓவர் லவ். இதே மாதிரி நீங்கள் லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருந்தால், ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னா, லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும், எனக்கு கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஈவன் இஃப் ஹி இஸ் நாட் சப்போர்ட்டிங் ஃபினான்ஷியலி, ஐ கேன் ஹேண்டில் இட் ஆல். என்னால் ஃபினான்ஷியலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூட கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் டெஃபினெட்லி யூ கேன் சூஸ் லவ் ஓவர் மணி. பிகாஸ் மேரேஜ் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட் கிடையாது. ஸோ ப்ளீஸ் சூஸ் வைஸ்லி. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்டை ரொம்ப அக்யூஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் நாட் ஏபிள் டு ஃபினான்ஷியலி சாட்டிஸ்ஃபை ஹர் நீட்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ஃபெயிலியரான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, ஸோ இந்த ஹீரோ வந்துட்டு ஒரு 1 crore worth-ஆன ஒரு செக்கை மிஸ் பண்ணியிருக்குவாங்க. அண்ட் இதில் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்து அவங்க அந்த செக் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கூடவே இருக்குவாங்க. அண்ட் அதோட பலனா ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த காசு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த கூட இருந்த 2 பேருக்கு தேவையான விஷயங்களை இந்த ஹீரோ செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இது நிறைய பேர் எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்கன்னா, வைஃப் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பவுமே கூட இருக்கிறதுன்னு. கண்டிப்பாக கிடையாது. நான் இதுக்கு டெஃபினட்டாக அகெயின்ஸ்டாக இருப்பேன். பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே கண்டிப்பாக டிபெண்ட் ஆகாதுங்க. டெஃபினட்டாக பர்சன் டு பர்சன் இது டிஃபர் ஆகும். ஸோ ஃபேமிலியெல்லாம் ரொம்ப ஒரு மோசமானவங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பவுமே கூட இருக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம காமிச்சிருக்குவாங்க. பட் ஜஸ்ட் இமேஜின் நம்ம எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும் போது நம்ம ஃபேமிலி என்னதான் நம்மளை திட்டிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க நோ சொன்னாலும் எது பண்ணாலுமே ஒரு ப்ராப்ளம்ன்ற வரும்போது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருந்திருக்கு. ஸோ யார் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை. அவங்க ஃப்ரெண்டா, ஃபேமிலியா, ரிலேட்டிவா, அவங்க இண்டிவிஜுவலாக எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அண்ட் நமக்கு அந்த பர்சன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதுதான் இங்கே முக்கியம். இந்த கர்மா அப்படின்றது நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை பாரபட்சமே பார்க்காம உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக கொடுக்கும். ஸோ அதையும் இந்த மூவியில் அழகாக காமிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ணுறேன், அவங்ககிட்ட ஜென்வனாக இருக்க, லாயலாக இருக்க, பட் அந்த பர்சன் என்கிட்ட அப்படி இல்லை, என்னை சீட் பண்ணிட்டாங்க, இல்லை நான் ஒருத்தருக்கு
ஒரு கம்பெனிக்கு லாயலா இருக்க, ஒரு கம்பெனிக்கு என்னோட கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க்க போடுறேன். பட் அதுக்கான ஃப்ரூட் எனக்கு அங்க கிடைக்கல. அப்படின்றது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், வொர்க் என்வைரன்மென்ட்ல இருக்கட்டும், நெறைய விஷயத்துல இப்படி நடக்குதுன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க குடுக்கறது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் தான் நான் சொன்னேனே தவிர, சேம் பெர்சன் கிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் சொல்லல. ஸோ அதுக்கு வேறவங்க மூலியமாவும் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கலாம். எண்ட் ஆஃப் த மூவி ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்சத நமக்கு வச்சுட்டு, மிச்சத வந்துட்டு நம்ம எல்லாரோடையும் இல்ல இல்லாதவங்களோட ஷேர் பண்றது, நம்மளோட லைஃப்பயே ஒரு மீனிங்ஃபுல்லா மாத்தும். ஸோ இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, எப்பவுமே ஒரு தெளிவான மைண்ட்ல இருங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு தெளிவா முடிவெடுங்க. நீங்க எப்பவுமே நல்ல இன்டென்ஷனோட இருங்க. மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நெனைங்க. கண்டிப்பா லைஃப் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணும்.